அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது, எத்தனையோ பறவைகள் இருக்க மகாலய புரட்டாசி அமாவாசை என்று காகத்திற்கு மட்டும் ஏன் உணவளிக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். முக்கியமாக காகம் என்பது முன்னோர்களாகவே போற்றப்படுகிறது. தன் குரலையோ பெயரையோ கொண்டது காகம். மியாவ் என கத்தும் பூனையையும் சிக்கி கொண்டு தவிக்கும், அதாவது கிக்கி கிக்கி என கத்தும் கிளியையும் நாம் அப்படி அழைப்பதில்லை. ஆனால் கா என கத்தும் இதை மட்டும் காகம் என்றே அனைத்து மக்களும் அழைக்கிறார்கள். ஏன் தெரியுமா என அனைவரும் விப்பியாக கேட்கலாம். கா என்றால் காப்பாற்று, அதாவது அதற்கு உணவிடும் போது காக்கா என சப்தம் விடுகிறோம். அதாவது முன்னோர்கள் அளித்து எங்களை காப்பாற்றுங்கள் என வேண்டுகிறோம். எங்கு இருக்கும் பறவையான காகத்தை தேட வேண்டியதில்லை. அறிவும் அழகும் கொண்ட அந்த பறவை அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேளையிலேயே எழுந்து விடுகிறது. பிரம்ம முகூர்த்த நேரமான 4 மணி 6 மணியிலேயோ அந்த காகமானது விழிப்பதோடு நம்மையும் காகா என கற்றி எழுப்புகிறது. அது ஒன்று போதும் தனியாக, அது எப்போதுமே தனியாக உண்ணாது. உணவு கிடைத்தவுடன் மற்ற அனைவரையும், அதாவது அனைத்து காகங்களையும் அழைத்து பகிர்ந்து அனைவரும் ஒன்றாக சேர்ந்து உணவு உண்ணுவார்கள். சூரியன் மறைந்ததும் இருப்பிடத்திற்கு சென்று ஓய்வெடுக்கும். இரவு 7 மணிக்கு பின் உண்ணக்கூடாது என வேதம் அறிவுறுத்துகிறது. இதை நாம் கடைபிடிக்கிறோமோ இல்லையோ, முன்னோர்கள் அறிவுரையை நமக்கு கண்டிப்பாக எடுத்து சொல்லுகிறது காகப்பறவையாகும். நாம் உணவிடும் போது காகம் மகிழ்கிறது. அது உண்பதை கண்டு நாமும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிலையில் இருவரும் கடவுள் என்கிறது அத்வைத்தம். இப்படித்தான் இந்த தத்துவத்தை காகம் நமக்கு உணர்த்துகிறது. அதற்கு உணவிட சொன்ன நம் முன்னோர்கள் முட்டாள்கள் அல்ல. அதற்கு காரணம் கண்டிப்பாக எப்போதும் முன்னோர்களுடைய அந்த வாக்கானது கண்டிப்பாக அதற்கு ஒரு காரணமாகத்தான் அமையும். ஆலமர வழிபாடு, அரச மர வழிபாடு ஆகிய இரண்டும் சிறப்பானவை. பரம்பரையாக அடையாளம் காட்டுகிறது ஆலமரம். அதனால்தான் ஆள் போல தலைத்து வாழ வேண்டுமென மணமக்களை வாழ்த்துகின்றனர். மரங்களின் அரசரான அரச மரமும் மும்மூர்த்திகளின் அடையாளமாக விளங்குகிறது. இந்த இரண்டையும் யாராவது விதைத்து பார்த்திருக்கிறீர்களா? காகமிடும் எச்சத்தின் மூலம் இந்த விதைகள் வளர்கின்றன. இந்த மரங்களுக்காகவே காகம் உயிர் வாழ்வது அவசியம். அதனால்தான் காகத்திற்கு உணவளிக்கிறோம். இந்த மரங்களை பார்க்கும்போது முன்னோர்களுடைய ஞாபகம் உங்களுக்கு வர வேண்டும் என்றார் காஞ்சி பெரியவர். முக்கியமாக காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை இரவு 7 மணிக்குள் உணவு அருந்த வேண்டும் என்பது ஐதீகமாகும். முக்கியமாக காலை 9 மணிக்குள் உணவு அருந்திவிட வேண்டும். மதியம் 1 மணிக்குள் உணவை அறிந்துவிட வேண்டும். இரவு 7 மணிக்குள் உணவை அறிந்துவிட வேண்டும். இது பெரியோர்களுடைய வாக்காகும். முக்கியமாக எப்படிப்பட்ட நாட்களாக இருந்தாலும் மகாலய அமாவாசை பட்சத்தில் கண்டிப்பாக இந்த காகத்திற்கு உணவளிப்பதை மறந்துவிடக்கூடாது. முக்கியமாக மகாலய பட்சம் என்பது அவ்வளவு சிறப்புமிக்க காலமாக பார்க்கப்படுகிறது. மகாலய பட்சம் என்பது மிகவும் உன்னதமான காலம். அந்த பட்சத்தில் 15 நாட்கள் என்று அர்த்தம். மகாலய பட்சம் என்பது 15 நாட்கள் நமக்கான நாட்களாகும். நம் முன்னோர்களுக்கான நாட்கள், நம் முன்னோர்கள் நாம் வணங்கும் நாட்களாக இருக்கின்றன. முக்கியமாக இந்த நாட்களில் கண்டிப்பாக இந்த மகாலயபட்ச காலத்தில் ஒவ்வொரு நாளும் பித்ரு வழிபாடு செய்வது, அவர்களுக்கு ஆராதனை செய்வது மிகுந்த சதுர்த்தியை தரும், அதாவது சத்தான வாழ்க்கையை தரும் என்பது ஐதீகம். மகாலயபட்ச காலத்தில் கண்டிப்பாக இந்த மகாலய அமாவாசை நாட்களில் இந்த 15 நாட்கள் தர்ப்பணமும் முன்னோர்கள் வழிபாடும் செய்ய முடியவில்லை என்றால் இந்த நாட்கள் செய்வது சிறந்ததாகும். அதே சமயம் இயலாதவர்கள் ஏதேனும் ஒரு நாள் முன்னோர்கள் வழிபாடு செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதேபோல் முன்னோர்களின் பெரும் உருக்கமாக, அதாவது முன்னோர்களுடைய உருவமாக, அவர்களுடைய உருக்கமாக காகம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால்தான் எல்லா காலத்திலும், அதாவது காகத்துக்கு எல்லா நாளும் உணவிடச் சொல்லி பழக்கப்படுத்தினார்கள். முக்கியமாக மகாலயபட்ச அந்த மகாலய அமாவாசை காலத்தில் தினமும் காகத்துக்கு உணவிட வேண்டும் என்கிறது சாஸ்திரம். காகத்துக்கு வழங்குகின்ற உணவானது நம் முன்னோர்களுக்கு போய் சேர்கிறது என அந்த உணவையும் நம் வழிபாட்டையும் நமக்கு வீட்டிற்கே வந்து பித்திருக்கள் பார்க்கிறார்கள் என சாஸ்திரங்கள் விரிவாக கூறுகின்றன.
அதிலும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்றால் காகம் என்பது சனீஸ்வர பகவானின் வாகனம் என சொல்லப்படுகிறது புராணம். அதே போலத்தான் காகம் என்பது முன்னோர்களுடைய உடையம் என சொல்லி வைத்திருக்கிறார்கள். மகாலயபட்ச காலத்தில் 15 நாட்களும் தர்ப்பணம் செய்ய வேண்டும். முன்னோர்களின் பெயரை சொல்லி எள்ளும் தண்ணீரும் இட வேண்டும் என்கிறது. தினமும் தர்ப்பணம் செய்வதனால் பித்ருக்களின் ஆசீர்வாதம் அவர்களின் அருளும் கிடைக்க பெறலாம். அந்த 15 நாட்களும் செய்ய முடியாதவர்கள் இந்த மகாலய அமாவாசை என்று இன்றைய நாட்களில் எள்ளும் தண்ணீரும் இறைத்து அவர்களை வழிபடுங்கள். ஆகவே கண்டிப்பாக தினம் காகத்திற்கு உணவிடுங்கள். மகாலய இந்த அமாவாசை தினத்தில் உணவிடுங்கள். முக்கியமாக சனிக்கிழமையில் அவசியம் காகத்துக்கு உணவிடுங்கள். முன்னோரை நினைத்து கொண்டு சனீஸ்வரனை கொண்டு காகத்திற்கு உணவிடுங்கள். உங்களுடைய ஆயுள் பலம் கண்டிப்பாக அதிகரிக்கும். அடுத்ததாக உங்கள் குலத்தை பாதிக்கக்கூடிய ஆண் குழந்தை, அதாவது இந்த ஆண் குழந்தை இவருக்கேனும் பிறக்காமல் தங்குதடையாக இருந்து கொண்டிருக்கும் அவர்கள் அனைவரும் இந்த நாட்களில் கண்டிப்பாக இந்த மகாலய அமாவாசை நாட்கள் காகத்திற்கு உணவிட்டு செல்லுங்கள். முன்னோர்கள் ஆசையை கிடைக்கும். சனீஸ்வர பகவானின் அருளையும் கிடைக்க பெறலாம். எதிரியை விரட்டு எதிர்பார்ப்பை அளிக்கும் ஸ்ரீ சக்கர வழிபாடு செய்யுங்கள். இந்த மாதத்தில் கண்டிப்பாக மகாவிஷ்ணுவையும் வழிபட்டு கண்டிப்பாக திதி தர்ப்பணம் தெரியாதவர்கள் இன்றைய நாட்களில் கண்டிப்பாக, அதாவது திதி தர்ப்பண தேதி அனைவரும் மறந்து விட்டீர்கள் என்றால் கண்டிப்பாக அவர்களுடைய பெயர்களை மட்டும் சொல்லி இந்த மகாலய அமாவாசை என்று திதி தர்ப்பணம் கொடுத்தால் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கலாம். நாங்கள் திதி தர்ப்பணம் கொடுக்க நிதிநிலைகளுக்கு செல்ல வேண்டிய நிதி பிரச்சனை, படப்பிரச்சனை இருப்பதால் வீட்டிலே எவ்வாறு செய்யலாம் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் காலையில் எழுந்தவுடன் சுத்தபத்தமாக குளித்து முடித்து விட்டு எள் தண்ணீரை அவர்கள் நினைத்து இறைத்துவிட்டு மதிய வேளையில் படையல் செய்து அவர்களுக்கு பிடித்தமான பதார்த்தங்களை செய்து கண்டிப்பாக வழிபட்டு விட்டு மாலை வேளையில் அவர்கள் நினைத்து எள் தீபம் ஏற்றி வழிபட்டால் கண்டிப்பாக அனைத்து பிரச்சனையும் முடியும். அவர்களுடைய ஆசி உங்களுக்கு கிடைக்கும். இந்த மகாலய மற்ற அமாவாசைகளில் நீங்கள் எவர் ஒருவரை நினைத்து திதி கொடுக்கிறீர்களோ அவர்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்வார்கள். அதே இந்த புரட்டாசி மாத அமாவாசையில் நீங்கள் திதி தர்ப்பணம் வீட்டில் இவ்வாறு கொடுத்தால் அனைத்து விதமான உங்கள் குடும்பத்தின் உங்கள் வம்சாவளியில் இருக்கக்கூடிய அனைவரும் உங்களுக்கு திதி தர்ப்பணத்தை பெற்றுக்கொண்டு சென்று விடுவார்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.